வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் அண்ட் ஹவில்டார் 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஜிகே கிளாஸஸில் 25வது கிளாஸ். ஓகேவா? ஆல்ரெடி கிட்டத்தட்ட வந்து ஒரு 24 கிளாஸ் வரைக்கும் நம்ம இந்த ஜிகேக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதோட நீங்கள் இன்னும் பார்க்கல, நம்ம சேனல் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். Who among the following formed தவபோதினி சபா in 1839? ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தவபோதினி சபா அப்படிங்கிறது வந்து 1839. இப்போ தமிழில் பாருங்களேன், பின்வருவனவர்களே 1839 தவபோதினி சபாவை உருவாக்கியவர் யார்? ஓகேவா? அதாவது 1839 தவபோதினி சபா அப்படிங்கிறது வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த தவபோதினி சபாவை வந்து யார் வந்து உருவாக்குனா அப்படிங்கிறதா கொஸ்டின். ஓகேவா? ஃபார்ம்டு. ஓகே, ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சா. ஓகே, ஆப்ஷன் 2ல் வந்து தேவேந்திரநாத் தாகூர், அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி, அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து கேசப் சந்திர சென் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா தவபோதினி சபாவை 1839 ஸ்டார்ட் பண்ணது, ஓகேவா, அதாவது தொடங்கினது அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் வருவானா, ஆப்ஷன் 2ல் இருக்க தேவேந்திரநாத் தாகூர். ஓகேவா? ஸோ இந்த தேவேந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தவபோதினி சபா அப்படிங்கிறத 1839 தொடங்கியிருப்பார். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, தேவேந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவர் தான் 1839 தவபோதினி சபாவை ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சா அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு குரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விவேகானந்தருடைய குருவாக வந்துன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சா சொல்லலாம். இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சாவுடைய நினைவாக தான் விவேகானந்தர் வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண மிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தொடங்கியிருப்பார். ஓகேவா? ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சா அப்படிங்கிறது விவேகானந்தரோட தொடர்புடையக்கூடியவர். ஓகேவா? ஸோ அதே மாதிரி சுவாமி தயானந்த சரஸ்வதி வந்து முக்கியமான ஒருத்தர். ஓகே, அதே போல் தான் கேசப் சந்திர சென். ஓகே, இவங்களை பற்றி நான் தனியாகவே சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க முடியும் புதுசாக இருக்கவங்களுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Who among the following administers the Union Territories of India? ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா பின்வருவனவற்றில் இந்தியாவின் யூனியன் பிரதேசங்களை நிர்வகிப்பது யார்? ஓகேவா? பின்வருவற்றில் யார் வந்து இந்தியாவின் யூனியன் பிரதேசங்களை நிர்வகிக்கக்கூடியது அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர், ஆப்ஷன் 2ல் பிரசிடென்ட், அண்ட் ஆப்ஷன் 3 பிரைம் மினிஸ்டர், அண்ட் ஆப்ஷன் 4ல் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகேவா? ஸோ முதல்வர், ஜனாதிபதி, பிரதமர், சட்டமன்ற உறுப்பினர் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்களே, இதில் யார் வந்து இந்த வேலைகள், அதாவது யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குல்ல, யூனியன் பிரதேசம் சொல்லுவோம்ல, மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் 2 இருக்குது. இதில் யூனியன் பிரதேசங்கள் வந்து பார்த்தா யார் ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிறதான் இங்கே கேட்குறாங்க. அதாவது யார் வந்துன்னா அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பாங்க. ஓகேவா? நிர்வகிக்கக்கூடிய தலைவராக. இதில் வந்து யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் 2ல் இருக்க பிரசிடென்ட். ஓகேவா? ஸோ ஜனாதிபதி, அதாவது குடியரசுத் தலைவர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ குடியரசு தலைவர் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்திய யூனியன் பிரதேசங்களை நிர்வகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்போ மாநிலங்கள்னு இருக்குன்னு வச்சுங்களேன், மாநிலங்கள் அப்படிங்கிறத யார் நிர்வகிக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர். ஓகேவா? ஸோ கவர்னர், ஆளுநர்னு சொல்லப்படக்கூடிய இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்தை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாக தலைவராக வந்து இருப்பார். ஓகே, ஸோ மாநிலத்துடைய அரசாங்க தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இருப்பார், சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நிர்வாக தலைவர் வேறு, அரசாங்க தலைவர் வேறு. ஓகேவா? ஸோ மாநிலத்தோட அரசாங்க தலைவர் அப்படின்னா மாநில அரசாங்கத்தோட தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சீஃப் மினிஸ்டர் வருவாங்க. ஓகேவா? ஸோ அதே இது வந்துன்னா மாநிலத்தோட அதாவது மாநிலத்தை நிர்வகிக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர் சொல்லுவாங்க. அதே இது யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குல்ல, யூனியன் பிரதேசங்களை வந்து நிர்வகிக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜனாதிபதி, அதாவது குடியரசுத் தலைவர். ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இது என்னென்ன எக்ஸா கேட்பாங்க, இது மாதிரியான கொஸ்டின்ஸும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த சிஎம் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது இது கவர்னர்ஸை வச்சும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால தான் அதை வந்து நான் உங்களுக்கு அப்போ அந்த டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இதில் எக்ஸ்ட்ரா சொல்லப்பட்ட விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க, தெரியல அப்படின்னா நோட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டான்ஸ் ஃபார்ம் பெர்ஃபார்ம் by devotees during the ceremonial worships of முருகன், the தமிழ் god of war? ஓகேவா? அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போரின் தமிழ் கடவுளான முருகனின் சடங்கு வழிபாட்டின் போது பக்தர்களால் பின்வரும் நடன வடிவங்களில் எது நிகழ்த்தப்படுகிறது? ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல் மயிலாட்டம், ஆப்ஷன் 2ல் தெருக்கூத்து, அண்ட் ஆப்ஷன் 3ல் காவடி ஆட்டம்,
ஆப்ஷன் 4ல் வந்தோம்னா கும்மி. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்குறதில்ல, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பற்றியான ஒரு டான்ஸ் தான். ஓகேவா, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முருகனுங்கிற ஒரு கடவுளுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த போர் முடிச்சதுக்கப்புறம் வந்து அவருக்கு என்ன மாதிரியான ஒரு டான்ஸ் வந்து ஆடப்பட்டுக்குடி அப்படி மாதிரி கேட்குறான். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் 1ல் மயிலாட்டம். முருகனோட வாகனம் அப்படின்னால மயிலாட்டம் வருமா அப்படி மாதிரி பார்க்கக்கூடாது. அதே தெருக்கூத்து அப்படிங்கிறது வந்துன்னா இது வந்து ஒரு தெருக்கூத்துங்கிறது வந்து தமிழ்நாட்டுடைய ஒரு ட்ராமட்டிக்கலான ஒரு விஷயம். ஓகேவா, ட்ராமட்டிக் ஆர்ட்ஸ்னோட சொல்லலாம். ஓகேவா, ஸோ தெருக்கூத்துன்னு சொல்லுவாங்க. இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்குமே வந்து பார்ப்போம்ல, இது ட்ராமட்டிக்கல் ஆர்ட்னு சொல்லிட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு வரக்கூடியது. அதே மாதிரி வந்து காவடி ஆட்டம். இப்போ இங்கே காவடி ஆட்டம்ங்கிறது தான் இதில் கரெக்டான, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இங்கே காவடி ஆட்டம் அப்படிங்கிறது தான் அது பார்த்தீங்க அப்படின்னா இதில் கரெக்டான ஆன்சராக இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா தமிழ் கடவுள் முருகனுக்காக வந்து முக்கியமாக ஆடக்கூடியதில் இந்த காவடி ஆட்டம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக. இப்போ மயிலாட்டங்கிறது வந்து இதுக்காக ஆடப்படக்கூடிய கிடையாது. ஓகேவா, ஸோ காவடி ஆட்டங்கிறது தான் தமிழ் கடவுள் முருகனுக்காக வந்து ஆடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆட்டம். ஓகேவா, தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலுமே தெரிஞ்சுக்கிறேங்க. ஸோ இங்கே வந்து காவடி ஆட்டம்ங்கிறது ஆதம் வந்துடுச்சா, ஸோ காவடி ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, காவடி ஆட்டம்ங்கிறது தான் இதில் கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகேவா, எஸ். இப்போ போரின் தமிழ் கடவுளான முருகனின் சடங்கு வழிபாட்டின் போது அது எந்த ஒரு ரீசனுக்காக, அதாவது சடங்கு வழிபாட்டினப்போ பக்தர்களாக பின்னோரும் நடன வடிவங்கள் நிகழ்த்தப்படக்கூடியது இந்த காவடி ஆட்டம். ஓகேவா, ஸோ கும்மிங்கிறது தெரியும். கும்மிங்கிறது வந்து திருவிழாவில் அடிப்பாங்கள்ல, அது பேர். ஓகேவா, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். மயிலாட்டங்கிறது வேறு, தெருக்கூத்துங்கிறது தமிழ்நாட்டுடைய ட்ராமட்டிக்கல் ஆர்ட்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹூ எமாங் த ஃபாலோயிங் வாஸ் த கிவன் த டைட்டில் ஆஃப் உத்தரபதா சுவாமின். ஓகேவா, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பின்வருவனவற்றில் யாருக்கு உத்தரபதா சுவாமின் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் 1ல் வந்துன்னா மஹிபாலா, ஆப்ஷன் 2ல் வந்துன்னா தேவபாலா, ஆப்ஷன் 3ல் வந்துன்னா தர்மபாலா, அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்துன்னா கோபாலா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உத்தரபாதா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த சுவாமிக்கு வழங்கப்பட்ட பட்டம்? ஓகே, உத்தரபாதா சுவாமின் அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்துன்னா கிணறுட்டில் யாருக்கு வந்துன்னா வழங்கப்பட்டது அப்படிங்கிற கேட்குறாங்க. மகிபாலா, தேவபாலா, அந்த தர்மபாலா, அண்ட் கோபாலா கொடுத்துருக்காங்களே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உத்தரபாதா சுவாமின் அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் 3ல் இருக்க இந்த தர்மபாலா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் இந்த தர்மபாலர் அப்படிங்கிறதுனா அவருக்கு தான் இந்த உத்தரபாத சுவாமின் அப்படிங்கிற ஒரு டைட்டில் தான் வழங்கப்பட்டிருக்கு. இந்த தர்மபாலருங்கிறது எந்த வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பால வம்சம். ஓகேவா, ஸோ பால வம்சத்தை சேர்ந்தவர். ஓகே, ஸோ பாலா டைனசிட்டியை சேர்ந்தவர் தான் இந்த தர்மபாலர் அப்படிங்கிறவர். ஸோ இந்த தர்மபாலருங்கிற பேர் நம்ம தான் லாஸ்ட்டில் முடிகிறதுனால நீங்கள் ஈஸியாக வந்து இவர் வந்து எந்த டைனசிட்டியை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட முடியும். ஸோ இதை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் தர்மபாலர் அப்படிங்கிறவர் தான் எந்த டைனசிட்டியை சேர்ந்தவர் அப்படி மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அவர் வந்து பாலா டைனசிட்டி. ஸோ எந்த வம்சங்கிறப்போ தமிழில் கேட்கும்போது பால வம்சம் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ஸோ அதனால் அவரோட டைட்டில் வச்சு தான் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த உத்தரபாத சுவாமின் அப்படிங்கிறது தர்மபாலர், இவர் எந்த வம்சம் அப்படிங்கிறதையும் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக. இப்போ ஒன் லைனராக எழுதுங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு தர்மபாலர் அப்படிங்கிற மாதிரி எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து அவருக்கான ஸ்பெஷல் நேம் வந்து அவர் போட்டு எழுதிக்கிறங்க. அப்புறம் வந்து அவர் எந்த வம்சங்கிறத இந்த பக்கம் எழுதிக்கணும். ஓகேவா, அப்போ இது வந்து ஒரு லைனாக முடிஞ்சிடுமா? அப்போது இங்கே என்ன தெரிஞ்சுக்கலாம், அவரோட பேர், அவரோட சிறப்பு பேர், அதுக்கப்புறம் வந்து அவர் எந்த டைனசிட்டி, இந்த மாதிரி விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு கோடு விட்டு எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா வேறு எதுவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு அப்படின்னா அதையுமே அந்த ஒரு கீழே இருக்க கோட்டில் நீங்கள் நோட் பண்ணிக்கிற முடியும். ஸோ அப்போது ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் லீனராகவும் அதே தவிர வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறித்து வச்சுக்க முடியும். அது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால நம்மளால் படிக்கும் பொழுதும் சரி ரொம்ப டயர்ட் ஆகாது. ஓகே, அப்படிங்களா? நீங்கள் நிறையா நோட் பண்ணி பாயிண்டாக ஒருத்தர் பற்றி எழுதிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏன்னா இவ்வளோ இருக்குது, அதாவது ரிவிஷன் பார்க்கும்போது சொல்கிறேன், இவ்வளோ இருக்குது எப்படி படிக்கிறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் வரும். அதே இது நீங்கள் இந்த மாதிரி ஒன் லீனர் எழுதிட்டீங்க அப்படின்னா ஓகே 5 பாயிண்ட் தான் இருக்குது, டக்குன்னு முடிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருங்க. ஓகேவா, அதனால தான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நான் நிறைய கொஸ்டின்ஸை உங்களால் மைண்டில் ஏற்ற முடியும், ரிவிஷன் பார்க்கும்பொழுதும் ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இது ஹிஸ்ட்ரி டாப்பிக்லேருந்து கேட்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பண்டிட் ரவிசங்கர் இஸ் ஃபேமஸ் ஃபார் பிளேயிங் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பண்டிட் ரவிசங்கர் பின்வரும் இசைக்கருவிகளை எதை வாசிப்பதில் பிரபலமானவர். ஓகேவா, இதுதான் இங்கே கொடுக்கப்பட்ட கொஸ்டின். ஸோ அப்போ இங்கே பண்டிட் ரவிசங்கர் அப்படிங்கிறவர் தான் எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாலும் புகழ்பட்டார். இந்த மாதிரியான டைப் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ வந்து எப்படி ஒரு டான்ஸர்ஸை வச்சு கொஸ்டின் கேட்டாங்களோ, ஃபோக் டான்ஸர்ஸ் வச்சு கேட்டாங்களோ, அதே மாதிரி இந்த மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறதுல யார் புகழ்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸும் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா,
ஸ்போர்ட்ஸ் எப்படி பர்சனாலிட்டி அது அந்த மாதிரி கேட்பாங்களோ அதே மாதிரியான இது ஒன்று. ஸோ கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தூர், ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 2ல் வந்து சரோட், அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து வீணா, ஆப்ஷன் 4ல் வந்து சித்தார், ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்டிட் ரவிசங்கர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறதுல புகழ் பெற்றவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 4ல் இருக்க சித்தார், ஓகேவா. ஸோ இந்த சித்தார் அப்படிங்கிற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் யூஸ் பண்ணுறதுல புகழ் பெற்றவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பண்டிட் ரவிசங்கர் அப்படிங்கிறவர். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டிப்பாக வந்து இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறங்க. ஏன்னா நிறைய திருப்பி இவரை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்து திரும்ப திரும்ப உங்களை வந்து நோட் பண்ணிக்கிறங்க, தெரிஞ்சுக்கிறங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ரொம்ப மோஸ்ட்டாக ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம், ஓகேவா. ஸோ அதனால தான் வந்து நிறைய விஷயத்த நான் வந்து திரும்ப திரும்ப நோட் பண்ணிக்கிறங்க, ரிவிஷன் பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் திரும்ப கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க, கேட்கவே மாட்டாங்கலாம் சொல்லவே முடியாது, கண்டிப்பாக கேட்பாங்க, ஓகேவா. ஸோ இந்த பண்டிட் ரவிசங்கர் அப்படிங்கிறத வச்சு நிறைய திருப்பி கேட்டிருக்காங்க. அதனால் பண்டிட் ரவிசங்கர் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு சித்தார் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும், ஓகே. அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், who among the following dancers was the first Odissi dancer of foreign origin to be conferred to Padmasri 2006, ஓகேவா. புரிஞ்சுச்சு அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2006, ஓகே. ஸோ 2006ஆம் ஆண்டு பத்மஸ்ரீயை வழங்கிய முதல் ஒடிசி நடன கலைஞர்களில் பின்னொரு நடன கலைஞரில் யார், ஓகேவா. இதான் இங்கே கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரி நரிமுல்லா, ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 2ல் வந்து இலியானா சிரிஸ்டரி, அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து மிராலினி சாராபாய், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து சோபியா பட்டுல்லா, ஓகேவா. ஸோ அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா யார் வருவா 2006 பத்மஸ்ரீ விருதை முதல் ஒடிசி நடன கலைஞராகவும், அதாவது ஃபாரினில் வாங்கக்கூடிய அதை தான் சொல்கிறேன், ஓகேவா. ஸோ ஃபாரின் ஆர்ஜின், அதாவது வெளிநாட்டை சேர்ந்த ஒரு கலைஞராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல் ஒடிசி நடன கலைஞராக வந்து முதல் ஒடிசி கலைஞர் அப்படிங்கிற வெறுமனை கேட்டாங்கன்னா அவங்க வேறு ஒருத்தவங்க வருவாங்க, ஓகேவா. ஸோ அதே இது வந்து ஃபாரினை சேர்ந்தவங்க, அதுதான் இங்கே இங்கிலீஷ் சொல்லியிருக்காங்க பாருங்களேன். ஃபாரினை சேர்ந்த முதல் ஒடிசி டான்ஸராக வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு 2006ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வந்து வழங்கப்பட்டது அப்படிங்கிற கேட்குறாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் 1ல் வந்து எரிக் நகமுரா, ஆப்ஷன் 2ல் வந்து இலியானா சிரிஸ்டாரி, ஆப்ஷன் 3ல் மிராலினி சாராபே, ஆப்ஷன் 4ல் வந்து சோபியா ஃபவுண்டிலா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 2ல் இருக்க இலியானா சிரிஸ்டாரி, ஓகேவா. ஸோ இலியானா சிரிஸ்டாரி அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பத்மஸ்ரீ விருது 2006 முதல் ஃபாரின் ஆர்ஜினை சேர்ந்த, அதாவது வெளிநாட்டு பாரம்பரியத்தை சேர்ந்த ஒடிசி நடன கலைஞராக வந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்கின ஒருத்தவங்களா இருக்காங்க. ஸோ இந்த இலியானா சிரிஸ்டி அப்படிங்கிறவங்க எந்த நடனத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற போட்டு ஒடிசி அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிறீங்க. இவங்க தான் வந்து முதல் ஃபாரின் ஆர்ஜின், ஓகேவா, ஃபாரின் ஆர்ஜின் சேர்ந்த ஒடிசி கலைஞராக வந்து பத்மஸ்ரீ விருது வந்து வென்றிருக்காங்க, ஓகேவா. ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கிறீங்க, எந்த வருஷங்கிறதையும் நோட் பண்ணிக்கிறீங்க, ஓகேவா. ஸோ கண்டிப்பாக இதை கேட்கலாம். இவ்வளவு பேக்கில் கேட்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்க, ஏன்னா இவங்க முதல் ஒடிசி டான்ஸராகவும் ஃபாரின் ஆர்ஜினை சேர்ந்தவங்களாக வந்து இருக்கிறனால கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இது லாஸ்ட் இயரில் கேட்கப்பட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்னால கண்டிப்பாக இனிமேல் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தெரிஞ்சுக்கிறோம், ஓகேவா. ஸோ அப்போ இலியானா சிரிஸ்டாரி அப்படிங்கிறவங்களை வச்சு வெறுமனவும் கேட்க வாய்ப்பு இருக்குது, இவங்க எந்த டான்ஸர்ஸில் புகழ்பெற்றவங்க அப்படி மாதிரி கேட்கலாம், ஓகேவா. ஸோ இலியானா சிரிஸ்டாரி அப்படிங்கிறவங்க பேர் வந்து வித்தியாசமாக இருக்குது. கண்டிப்பாக தான் இவங்க நம்ம ஊரில் எந்த ஒரு டான்ஸர்ஸும், அதாவது இந்தியாவில் உள்ள எந்த ஒரு டான்ஸர்ஸும் ஆடி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வரக்கூடாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிவிஷன் பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ ஓஷன் acidification, ஓகேவா. ஓஷன் acidifications is the ongoing decrease in the pH of the earth's oceans caused by the uptake of dash form of atmosphere, ஓகேவா. அதாவது கடல் அமிலமாக்கல் என்பது பூமியின் பெருங்கடல்களின் பிஹெச்சின் தொடர்ச்சியான குறைவு ஆகும். இது வளிமண்டலத்தில் இருக்கும் டேஷின் உறிஞ்சுவதால் ஏற்படுகிறது, ஓகேவா. ஸோ கடல் அமிலமாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடலில் வந்து தான் ஏற்படும். அதில் அந்த கடலோட பிஹெச் அளவுன்னு சொல்லுவாங்களே. ஸோ எல்லாத்துக்குமே வந்து இந்த பிஹெச் அளவுங்கிறது இருக்கும். இது அமிலமாக காரமான்னு சொல்கிறது வந்து பிஹெச் அதை வச்சு சொல்லுவோம். ஸோ இப்போ அப்படிப்பட்ட அந்த பிஹெச் இதை வச்சு தான் பார்க்கும்போது பிஹெச் தொடர்ச்சியாக குறையுதுன்னு வச்சுங்களேன், கடல் அமிலமாகுதுன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்ங்கிறது 5.6 தாண்டி பொழுது, ஓகேவா. ஸோ 5 தாண்டி 5 to 6 தாண்டி அங்கிட்டு போகும்பொழுது இங்கிட்டு போச்சுன்னா 6, 7 அப்படிங்கிற மாதிரி போச்சு அப்படின்னா இது வந்து காரமாயிரும், ஓகேவா. ஸோ காரமாயிரும். அதே இது இந்த பக்கம் 4, 3 அப்படி மாதிரி போச்சு அப்படின்னா அது அமிலமாயிரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடல் அமிலமயமாக்குதல் தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து அதை தான் சொல்கிறாங்க, பூமியோட பிஹெச்ங்கிறது தொடர்ச்சியாக குறையுது அப்படின்னா அப்போ 5க்கு கீழே போகும்பொழுது 4, 3 அப்படி ஆகும்போது அது அமிலமாக ஆகுதுன்னு தானே அர்த்தம். அப்படி அமிலமாக்குறதுக்கு வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய எந்த மாதிரியான விஷயம் வந்துன்னா அந்த வளிமண்டலத்துலேருந்து எந்த ஒரு விஷயம், அதாவது
எந்த ஏர் வந்து பார்த்தீங்கன்னா இது காரணமாக இருக்குது அப்படிங்கிறத கேட்குறோம். ஓகேவா? ஸோ வளிமண்டலம்னாவே வந்து ஃபுல்லாகவே கேஸ் தான். அந்த கேஸில் வந்து எந்த கேஸ் பர்டிகுலராக இது காரணமாக இருக்குது அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் வந்து மீத்தேன். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 2ல் வந்து கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, ஆப்ஷன் 3ல் நைட்ரஜன், ஆப்ஷன் 4ல் ஆர்கான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா அந்த ஓஷன் ஆசிடிஃபிகேஷன்ஸில் பிஹெச்சோட அளவை குறைச்சி காமிச்சு இந்த அட்மாஸ்பியர் வந்து மாற்றக்கூடியது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 2ல் இருக்க கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது தான் அப்புறம் இதில் கரெக்டான ஒரு ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது வந்து ஜாகிரஃபிலேருந்து கேட்கப்படக்கூடியது. ஓகேவா? ஸோ முக்கியமான ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? Which act was passed 1929 prohibiting marriage of girls below 14 and boys below 18 years of age? ஓகே, அதாவது என்னன்னா 1929 17 வயதுக்குட்பட்ட பெண்கள் மற்றும் 18 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளின் திருமணத்தை தடை செய்யும் சட்டம் எது? ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து பிட்ஸ் இந்தியன் ஆக்ட், அண்ட் ஆப்ஷன் 2ல் வந்து சாரதா ஆக்ட், அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து அதாவது ரவுலட் ஆக்ட். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எது வரும்? அதாவது 1929 பாஸ் பண்ணப்பட்ட இந்த குழந்தைகள் வந்து பெண்களுக்கு வந்து 14 வயசும் ஆண்களுக்கு வந்து 18 வயசும் வந்து ஆயிருக்கணும் அப்படிங்கிற 1929 சட்டத்திட்டம் கொண்டு இந்த ஆக்ட் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆக்டுக்கோட நேம் என்ன அப்படிங்கிறத கேட்குறோம். ஓகே, ஸோ எப்போவுமே நீங்கள் 1929 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது சாரதா ஆக்ட். ஓகே, ஸோ சாரதா ஆக்டில் வந்து பெண்கள் ஆண்களுக்கான வயதை வந்து வரைமுறைப்படுத்தி அந்த ஆக்ட் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது இந்த சாரதா ஆக்டுங்கிறது எந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது? சாரதா ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 2ல் இருக்குது. ஓகே, ஸோ சாரதா ஆக்டுங்கிறது இது கரெக்டான ஆன்சர். அப்போ 1829 17 பெண்களுக்கு 14 வயசும் ஆண்களுக்கு வந்து 18 வயசு அப்படிங்கிற மாதிரி வந்து திருமணத்தை வந்து அதுக்கு வந்து திருமண தடை செய்யும் சட்டம் இருக்குல்ல, அது வந்து கொண்டு வந்துருப்பாங்க. சாரதா சட்டம்னாவே 1929 அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுவுமே நிறைய திருப்பி கேட்டிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ சில நேரத்தில் எதுனா ஓப்பனாகவே கேட்டுவாங்க. எப்படின்னா சாரதா ஆக்டுங்கிற எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ இயர்ஸ் வச்சு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு அர்த்தம். சில நேரத்தில் வந்து இப்போ கேட்ட மாதிரி ஓகேவா இயரை கொடுத்துட்டு அப்படியே கேட்பாங்க. இப்போ எந்த ஆக்டுங்கிறது வந்து இதில் வந்து அப்பியர் ஆச்சு அப்படிங்கிறதும் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ இதில் ரவுலட் ஆக்ட் இருக்குல்ல, இது வந்து எந்த வருஷம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 1919. ஓகேவா? ஸோ 1919 வந்து இந்த ரவுலட் ஆக்டுங்கிறது வந்துடும். ஓகேவா? ஸோ பிட் இண்டியன் ஆக்டுங்கிறது நிறைய வருஷத்தில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இதில் சொல்லப்பட்ட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ வினிகர் யூஸ்டு குக்கிங் கண்டென்ட்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பனன்ட்ஸ். ஓகேவா? அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா சமையலில் பயன்படுத்தப்படும் வினிகரில் பின்வரும் கலவைகள் உள்ளன. ஓகேவா? ஸோ இது வந்து சயின்ஸில் கேட்கப்படக்கூடிய கொஸ்டின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வினிகரில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆசிட். ஓகேவா? ஸோ அதை தான் கேட்குறாங்க. வினிகரில் பின்வரும் எந்த கலவைகள் இருக்குது அப்படிங்க கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் வந்து மெத்தனால். ஓகே, ஆப்ஷன் 2ல் வந்து சோடியம் சல்பேட், அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா அமோனியா, அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எது வரும்? ஸோ இதில் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் கரெக்டானது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் 4ல் இருக்க அசிட்டிக் அமிலம். ஓகே, ஸோ அசிட்டிக் அமிலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டானது. ஏன்னா வினிகர் அப்படின்னு சொன்னாவே என்ன ஆசிட் இருக்குது அப்படின்னு சொன்னாவே நமக்கு அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது ஞாபகம் வரும். ஸோ அப்போ அந்த அசிட்டிக் ஆசிட் தான் அப்புறம் இந்த வினிகரில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவோம். ஏன்னா அசிட்டிக் ஆசிட் தான் குக்கிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இதாக தான் நமக்கு தெரியும். ஓகே, அசிட்டிக் ஆசிட்னாலுமே வினிகர் தான். வினிகர் சொன்னாலுமே அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல்லேருந்தே படிச்சிருப்போம். ஸோ அது இதுக்கப்புறம் எக்ஸாமுக்காக படிக்கிறப்போ இன்னுமே நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ மெத்தனாலுங்கிறது ஒரு விஷம். ஓகேவா? ஃபியூரி அந்த ரொம்ப விஷமத்தன்மையுடைய ஒரு விஷம்னே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகே, ஸோ இதில் வேறு எந்த ஒரு விஷயம் கிடையாது. அசிட்டிக் அமிலம் சொன்னால் வினிகர் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு த கம்யூனிகேஷன்ஸ் தூர்தர்ஷன் இந்த இந்தியா ஈஸியா டேஷ். ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தகவல் தொடர்புகளை பொறுத்தவரை இந்தியாவில் தூர்தர்ஷன் ஒரு டேஷ் ஆகும். ஓகேவா? தகவல் தொடர்புகளை பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியாவில் தூர்தர்ஷன் அப்படிங்கிறது டேஷ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஆப்ஷன் 1ல் வந்து நேஷனல் வெப் ப்ரௌசர். ஓகே, ஆப்ஷன் 2ல் வந்து நேஷனல் ரேடியோ சேனல், ஆப்ஷன் 3ல் வந்து நேஷனல் டெலிவிஷன் சேனல், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து நேஷனல் நியூஸ் பேப்பர். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது கரெக்டானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 3ல் உள்ள இப்போ வந்து தூர்தர்ஷனாவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தூர்தர்ஷன் அப்படிங்கிறது வந்து டிவி. ஓகேவா? அதுதான் இப்போ வந்து இந்த தூர்தர்ஷன்ங்கிறது இந்த 2 டி இருக்குல்ல, அதுதான் டிடி நேஷனல் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. அப்போது தூர்தர்ஷன் அப்படிங்கிறது டிவிங்கிறது எல்லாருமே தெரியும். அப்போது அது வந்து வெப் ப்ரௌசர் கிடையாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து நேஷனல் ரேடியோ சேனல் கிடையாது.
ஓகே. ஸோ ஆகாசவாணி தான் வந்து நேஷனல் ரேடியோ சேனல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே வந்து நேஷனல் டெலிவிஷன் சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கரெக்ட். ஓகேவா. ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து தேசிய தொலைக்காட்சி சேனல். ஓகே. ஸோ தூர்தர்ஷன் அப்படிங்கிறது ஒரு டிவி சேனல். அதுதான் வந்து தகவல் தொடர்பை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய தேசிய தொலைக்காட்சி சேனலாக வந்து இந்த தூர்தர்ஷன் அப்படிங்கிற சொல்கிறோம். இந்த கவர்மெண்ட்டை பற்றியான அஃபீஷியலான நியூஸு எல்லாமே வந்து இந்த தேசிய தொலைக்காட்சி சேனலான தூர்தர்ஷனில் தான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ முக்கியமாக வந்து ஃபுல்லாக இந்தியாவை பற்றியான ஒரு முக்கியமான அப்டேட் எல்லாமே வந்து இதில் வந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே வந்து ரொம்பவும் அஃபீஷியலாக இருக்கும் மற்ற இதை பொறுத்த வரைக்கும். ஓகேவா. ஏன்னா இதுதான் வந்து நேஷனல் டெலிவிஷன் சேனலாக வந்து இருக்கக்கூடியது. ஸோ அதனால் முதல் ப்ரியாரிட்டி இதுக்கு தான் கொடுப்பாங்க. ஓகேவா. எஸ். ஸோ அப்போது நேஷனல் நியூஸ் பேப்பரும் கிடையாது. ஓகேவா. ஸோ இங்கே அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் 3ல் இருக்க நேஷனல் டெலிவிஷன் சேனல் தூர்தர்ஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் டெலிவிஷன் சேனல். எந்த மினிஸ்ட்ரிக்கில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு துறை அந்த இதுக்குள்ள வந்து வரும். மத்திய தகவல் தொடர்பு துறை அந்த மினிஸ்ட்ரிக்கில் வந்து வரக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ தூர்தர்ஷன்கிறது எந்த துறையும் அப்படி மாதிரியும் ஒரு டாபிக் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதையுமே தெரிஞ்சுக்கிறேங்க. ஓகேவா. ஸோ அப்போது நேஷனல் டெலிவிஷன் சேனல் சொன்னாலுமே தூர்தர்ஷன் தான். தூர்தர்ஷன்கிறது ஒரு முக்கியமான வந்து தேசிய சேனல். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. How many medals in total did India win at the Summer Olympic 2020 played in 2021? ஓகே. அதாவது 2020க்கான கோடைகால ஒலிம்பிக் 2021 நடைபெற்றது கொரோனா டயத்தினால. ஸோ அதனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மொத்தம் எத்தனை பதக்கங்களை வென்றது அப்படிங்கிறதான் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து எவ்வளோ பதக்கங்களை வென்றுச்சுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் வந்து 3. ஓகேவா. ஆப்ஷன் 2ல் வந்து 6 அண்ட் ஆப்ஷன் 3 7 அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து 5. ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ டோக்கியோ ஒலிம்பிக் நடந்துச்சுல 2021 அதுதான் கேட்குறாங்க. ஸோ இங்கே 3, 6, 7, 5 அப்படிங்கிற கொடுத்துருக்காங்களே. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 7ங்கிறது தான். அப்போ 7ங்கிறது ஆப்ஷன் 3ல் இருக்குது. ஓகே. ஸோ அதுதான் இதில் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஏன்னா 2020 கோடைகால ஒலிம்பிக்கில் வந்து இந்தியா மொத்தம் எத்தனை பதக்கங்களை வெட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 பதக்கங்களை தான் வெட்டுச்சு. ஓகேவா. ஸோ கடைசியாக இந்த 2024 வந்து எங்கே நடைபெற்றுச்சுன்னா பாரிஸில் வந்து நடைபெற்று. ஓகேவா. ஸோ பாரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2024 ஒலிம்பிக் அப்படிங்கிறது நடைபெற்றுச்சு. ஸோ இதை கூட வந்து பேசிக்கான ஒரு கொஸ்டின்ஸாக கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. ஏன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. சிம்பிளாக ஒரு கொஸ்டின்ஸ் எடுக்கணும், ஸ்போர்ட்ஸ் வச்சு எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு டாபிக் வச்சு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இன்னும் டெப்த்தாக போய் கொஸ்டின் எடுக்கலாம். ஸோ இது வந்து பேசிக்கானது. கண்டிப்பாக இதையுமே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தாஜ்மஹால் இன் ஆக்ரா வாஸ் கம்ப்ளீட்டட் இன் டேஷ். அதாவது ஆக்ராவில் தாஜ்மஹாலின் கட்டுமானம் டேஷில் நிறைவடைந்தது. ஓகே. ஸோ இங்கே இயர் கேட்குறாங்க. இது ஹிஸ்ட்ரி டாப்பிக்லேருந்து கேட்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து 1653, ஆப்ஷன் 2ல் வந்து 1632, ஆப்ஷன் 3ல் வந்து 1648, ஆப்ஷன் 4ல் வந்து 1634. இதில் வந்து கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 3ல் இருக்க 1648. ஓகேவா. ஸோ 1648 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தாஜ்மஹால் அப்படிங்கிறது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆக்ராவில் வந்து கட்டி முடிக்கப்பட்டது. ஓகேவா. ஸோ 1648 தான் இந்த தாஜ்மஹால் அப்படிங்கிற முக்கியமாக கட்டி முடிக்கப்பட்டது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இந்தியாவில் வந்து அதிகமாக வந்து பார்த்தா சுற்றுலா பயணிகள் வந்து பார்த்தா பார்த்துட்டு போகிற ஒரு முக்கியமான ஒரு இடமா வந்து தாஜ்மஹால் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து சிஜிஎல்லே கேட்டிருந்தாங்க. ஓகேவா. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அதையுமே தெரிஞ்சுக்கிறேங்க. இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய சுற்றுலா தலத்தில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போயிருக்கு. அதாவது வெளிநாட்டு பயணிகள் அதிகமாக வெளிநாடு உள்நாடு பொறுத்த வரைக்கும் தான் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் வந்து பார்த்துட்டு போன ஒரு இடமா வந்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமே ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் அதையுமே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ அது எங்கே இருக்குது தாஜ்மஹால் அப்படிங்கிறது ஆக்ராவில் இருக்குது. எந்த ஆற்றங்கரை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா யமுனை. ஓகே. ஸோ யமுனை ஆற்றங்கரை தான் இந்த ஆக்ரா அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா. ஸோ ஆக்ராவில் தான் தாஜ்மஹாலும் இருக்கிறது. ஓகே. எந்த வருஷங்கிறது தெரிஞ்சுக்கணும். 1648. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. இதில் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 3 தான் 1648. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Who among the following authors wrote ட்ரெயின் டு பாகிஸ்தான்? ஓகேவா. ஸோ இங்கே வந்து புக்கை வச்சு கேட்குறாங்க. பின்வரும் ஆஸ்திரேலியா யார் பாகிஸ்தானுக்கு ரயில் எழுதியது? அதாவது நீங்கள் அந்த இங்கிலீஷில் உள்ளதே பார்த்துக்கணும். ஓகேவா. ஏன்னா சில நேரத்தில் வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது அப்படியே மாற்றிடுவாங்க. ட்ரெயின் டூ அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷில் அப்படியே போட்டுறவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன் ட்ரெயின் டு பாகிஸ்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ட்ரெயின் டு பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு புக்கோட ஆத்தர் யாருங்கிறது கேட்குறாங்க. ஒவ்வொரு டைப்புமே நான் சொல்லிகிட்டே இருக்கேன். புக்ஸை வச்சு வந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து எல்லா செட்லேயுமே இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அதை மிஸ் பண்ணிக்காமல் இருக்க நம்ம ரெகுலராக கிளாஸஸில் புக்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு கிளாஸ்லையுமே ஒரு புக்ஸ் வந்து புது டாப்பிக்லேருந்து இப்படிலாம் கேட்குறாங்க ப்ரீவியஸில் கேட்டது அப்படிங்கிறத வச்சு கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நோட் பண்ணி வச்சுருந்தாவே கண்டிப்பாக நிறையா புக்ஸ் வந்து கேதர் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸில் கேட்கப்படுது. ஸோ இன்னும் பண்ணலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் ஆச்சும் ப்ரீவியஸ் வீடியோஸும் பார்த்தாச்சும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ இந்த ட்ரெயின் டு பாகிஸ்தான் அப்படிங்கிற இந்த புக்கோட
ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரண் தேசாய், ஆப்ஷன் 2ல ஆர்கே நாராயணன், ஆப்ஷன் 3ல அருந்ததி ராண்ட், ஆப்ஷன் 4ல குஷவந்த் சிங் அப்படி கொடுத்துருக்காங்க. இதில் ட்ரெயின் டு பாகிஸ்தான் அப்படிங்கிற புக்கோட ஆத்தர் யாருன்னா ஆப்ஷன் 4ல இருக்க குஷவந்த் சிங். ஓகேவா? ஸோ இந்த குஷவந்த் சிங் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் டு பாகிஸ்தான் அப்படிங்கிற புக்கோட ஆத்தராக வந்து இருக்காது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புக் டாப்பிக்கில் தெரியல அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ தேங்க்யூ கேஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முக்கியம். இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் சின்னதாக மோட்டிவேஷனாக இருக்கும். கூடுதலாக நிறையா கிளாஸஸ் மேக் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ கீழே வந்துன்னா நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்குது. கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறீங்க. வேறு எதுவும் உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டான அப்டேட்டுகளுக்கு வந்து கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸை வந்து கேளுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பதில் அளிக்கப்படும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட கருத்துக்களை எழுதுங்க. ஓகே, ஸோ ஜென்ரலாக என்னென்ன மாதிரியான விஷயங்களை அப்டேட் பண்ணணும் சேனலில், வேறு என்ன மாதிரியான கிளாஸஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது உங்களோட அறிவுரைகளும் உங்களுக்கு தேவை. ஏன்னா நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான கிளாஸஸ் கொடுத்தா மட்டும்தான் எங்களுக்குமே வந்து நல்லது. ஓகேவா? எஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக எழுதுங்க. நல்ல பாசிட்டிவோ நெகட்டிவோ ஸோ என்ன நினைக்கிறீங்களோ அதையுமே எழுதுங்க. கண்டிப்பாக வந்து அது எங்களை வந்து மாற்றிக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து உதவி பெறும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி.